ஹலோ வணக்கம் விவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு பழனி செல்லக்கூடிய பைபாஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் கட் ரோடு பேஸில் லேண்டு ஃபுல்லாகவே 2 சைடுமே லேண்டு நல்லா தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இடம் வந்து ஒரே செவ்வக வடிவில் இருக்குது. ரோட்டுக்கு தென்புறமும் இருக்குது, வடபுறமும் இருக்குது. இதில் லேண்டுக்குள்ளே போகிற பாதை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக கிடக்கு. இது பராமரிக்காதனால, இது விவசாய நிலம்தான். கொஞ்சம் மண்ணுக்கு வந்து கரிசல் மண், பராமரிக்காதனால கொஞ்சம் இப்படி போட்டிருக்காங்க. நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இடம், நல்ல இடம் வேணும் அப்படின்னு கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் தான். நல்ல ஒரு சிறப்பான இடம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேணி சர்வீஸோடு அமைகிறதெல்லாம் ரொம்ப ரேரு. அதுலேயும் தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது. இந்த இடம் எவ்வளவு பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் 60 சென்ட்டு. 8 ஏக்கர் 60 சென்ட்டு. ஒரு ஏக்கரோட விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது, கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க. இடம் வந்து ஒரே சிறப்பான இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா சத்திரப்பட்டின்ற ஊருக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. கட்ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. கிணறு வந்து நல்லா ஆழமாக வெட்டியிருப்பாங்க உங்களுக்கு. இதில் ஒரு ஓட்டுச்சாலை இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான இடம். கிணறை பாருங்கள். கிணத்துல வந்து தண்ணி மேலாகத்தான் கிடக்கு. அது செடி இது இருக்கிறதுனால கிளியரன்ஸாக தெரியல. மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வர்றதுக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏக்கர் 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா போயிட்டுருக்கு எம்டி லேண்டு. ஒரு அவசர தேவையின் காரணமாக தான் இதை சேலுக்கு வருது. நல்ல ஒரு சிறப்பான இடம்தான். இதுலேயும் இந்த பைபாஸ் அருகில், அதாவது 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைகிறதெல்லாம் ரொம்ப கடினமானது. பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா விவசாய லேண்டு பார்த்திங்கன்னா பூராமே வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குகிறாங்க. வாங்கி தென்னங்கண்டை போட்டு நல்லா பராமரித்து பெரிய அளவில் கொண்டு வந்துடுறாங்க. பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா தென்னங்கண்டு போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தார் ரோடு பேஸு. இந்த லேண்டு வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்க. அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற லேண்டும் இந்த லெஃப்டில் இருக்கிற லேண்டும் தான் ரெண்டுமே ரோடு பேஸில் தான் இருக்குது. நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து ஒரு ஏக்கர் இருக்கும்னாங்க. இங்கிட்ட ஒரு 7 சில்லரை இருக்குன்னாங்க. நல்ல ஒரு சிறப்பான இடம். மேலும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் போட்டுட்ருக்கேன். கால்ஸுகள் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு இந்த இடம் வேணும்னு கேட்பீங்க. நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி லேண்டு எடுத்து கொடுக்க எங்களால் முடியும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரோடு வந்து சென்டராக அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு சூப்பர் ரோடு. கட் ரோடு புதுசாக இப்போ போட்டிருக்காங்க. கட் ரோடு பேஸில் அமைகிறதுலாம் ரொம்ப ரேரு. நான் ஏற்கனவே இங்கே ஒரு பையரை கூப்பிட்டு வந்து பையரோடு தான் வந்து இடத்த பார்க்க வந்திருக்கேன். நல்ல ஒரு சிறப்பான இடம். தொடர்ந்து பார்க்கும் வியூவர்ஸுக்கும் பையர்ஸுக்கும் இடத்த நேராக விசிட் பண்ணுறோம். வாங்க.